ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பன்னீர் பராட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் அதுக்கப்புறம் டின்னர் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் பராட்டா ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க buddies, வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பன்னீர் பராட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது உப்பு, நெய், அதுக்கப்புறம் மாவு இது மூணுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம 1/2 அன் ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டுருக்க டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவுக்கு துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் மசாலாவில் காரத்துக்காக மிளகாத்தூளும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் பச்சை மிளகாவை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி போல் உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை சப்பாத்தி போல் நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்காமல் கொஞ்சம் சின்னதாக நல்லா தடிசாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணும்ல, அதுக்காக. இதை போல் மாவை நல்லா தடிசாக உருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை மாவுக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி மாவை மடித்து விட்டுக்கோங்க. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மாவை இதை போல் நல்லா மடித்து விட்டு மீதி இருக்கிற மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அடுத்தது இப்போ வந்துட்டு இதை நம்ம சப்பாத்தி போல் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பன்னீர் பராட்டா வந்து நல்லா தின்னாக வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தடிசாக வேணும் அப்படின்னா கூட தடிசாவும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ சூடு பண்ணி வச்சுருக்க தோசைக்கல்லில் இந்த பன்னீர் பராட்டாவை போட்டு எடுத்துடலாம். தோசைகளில் பரோட்டாவை போட்டதுக்கப்புறமா மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுடுங்க. 2 பக்கமுமே பன்னீர் பரோட்டா வெந்து வந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே எம்மியான அண்ட் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி பன்னீர் பரோட்டா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த பன்னீர் பரோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சோ அதே போல் தான் ஒரு நாள் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஹார்டாகவே ஆகாது. இந்த பன்னீர் பரோட்டாவை சைடிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பன்னீர் பரோட்டாவை நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் ஒரு எம்மியான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.